அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, டெக்னிக்கல் எஸ்ஸை பத்தி நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோல. ஆ இதுக்கு முன்னாடி வந்து டெக்னிக்கல் எஸ்ஸை எப்போ இருந்துச்சு அப்டின்னா, 2018ல நடந்துச்சு. சரிங்களா? அப்போ வந்து அது ஒரு சிலபஸா இருந்துச்சு. அதுக்கு குவாலிஃபிகேஷன் ஒரு மாதிரியாவும் இருந்துச்சு. அத பத்தி கொஞ்சம் சொல்றேன். இப்போ அடுத்த சில சேஞ்சஸையும் சொல்றேன். நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரோல் பண்றேன் பாருங்க. இது வந்து புது ஜிஓ. கவர்மெண்ட்லேருந்து போட்ட புது ஜிஓ. இதுல நெறைய குவாலிஃபிகேஷனையும் சேர்த்துருக்காங்க. அ என்னங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்துருவோம். சரிங்களா? 2018ல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அ இப்ப போடப் போறாங்க. மே மாசம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2018ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அ 80 மார்க் வந்து அ ஜி 80 மார்க் இருந்துச்சு. ரிட்டன் எக்ஸாம் வந்து 80 மார்க். அத 2ஆ பிரிச்சிருந்தாங்க. 30 மார்க் ஜிகேவும், 50 மார்க் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் இருந்துச்சு. சரிங்களா? இப்ப அத எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, 80 மார்க்குக்கு மாத்திட்டாங்க. 80 சாரி 85 மார்க்குக்கு மாத்திட்டாங்க. சரிங்களா? அப்போ டெக்னிக்கல்ல கூட ஒரு 5 மார்க்கு கூடுவாங்க. அந்த எதனால அந்த மிச்சம் 5 மார்க் என்ன அப்டின்னா, அ என்சிசி, என்எஸ்எஸ்க்கு ஒரு 5 மார்க் ஸ்பெஷல் மார்க் குடுத்துருவாங்க. அது போக நீங்க வந்து உங்க டிகிரில வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல அப்டின்னா, எம்எஸ்சி எம்டெக் அந்த மாரி நீங்க வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஒரு பேச்சுலர் டிகிரி ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னா, அத விட நீங்க வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி ஒண்ணு படிச்சிருந்தீங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மார்க் குடுத்துட்டு இருந்தாங்க. அத கட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அத வந்து எக்ஸாமோட அந்த 5 மார்க்க ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் இந்த பேட்டர்ன்ல இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிற ஜிஓ இப்ப புதுசா போட்டது. வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, அ இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா உண்டு. அ அப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டா உண்டு. அ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே டவுட் வார்டு கோட்டா இருக்கான்ட்டு. ஏன்னா 2018ல போடும்போது வார்டு கோட்டால வந்து கேஸ போட்டு அத வந்து குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட இயருக்கு மட்டும் வார்டு கோட்டா இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இப்போ வரக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு வார்டு கோட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். இல்லாம இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்லயும் வார்டு கோட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கும் இருக்கத்தான் செய்யும். தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் 2018ல கிடையாது. இப்ப இருக்கு. இப்ப இருக்கவும் செய்யும். சரிங்களா? இது எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல்ல பொறுத்தவரை நீங்க வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெக்னிக்கல விட்டு இப்ப புதுசா நெறைய சப்ஜெக்ட் உள்ள வந்து கொண்டு வந்ததுனால, சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, போன மாதிரி இருக்காது. அதனால தான் நான் வந்து குரூப்லயும் மெசேஜ் போட்டிருந்தேன். ஜிகே மட்டும் படிங்க. இப்ப நீங்க வந்து 6 டூ 12 வரைக்கும் ஜிகே மட்டும் ஃபுல் சிலபஸ் வைஸ் படிச்சிருங்க. எஸ்ஐக்கு நீங்க எப்படி தாலுகா எஸ்ஐக்கு எப்படி பிரிப்பேர் ஆவீங்களோ, சேம் பிரிப்பேர் ஆயிட்டே இருங்க. 11த், 12த்த வந்து நல்ல ஃபோக்கஸா உட்கார்ந்து படிச்சிருங்க. ஏன்னா 11த், 12த் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா 11த், 12த்த வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பரு. நான் சொல்றேன். நீங்க வேணா பாருங்க. 6 டூ 10 வரைக்கும் கொஞ்சம் நார்மலா படிச்சிருங்க. 9த், 10த், 11த், 12த்த கொஞ்சம் நல்ல அழுத்தி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 11த், 12த்லேருந்து சயின்ஸ்லேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதுல. ஜிகே பொறுத்தவரை அந்த 30 மார்க்கு அது என்ன அப்டின்னா, இப்ப நம்ம எஸ்ஐல எப்படி 1/2 மார்க்கு இருக்கோ, அதாவது எப்படி சொல்ல அப்டின்னா, எஸ்ஐக்கு வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்குதோ, அதே தான் இதுக்கும். சரிங்களா? ஆ ஒரு ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க்குங்கிற கணக்கு இருக்கும். இப்போ 30 மார்க் அப்டின்னா 60 கொஸ்டின் இருக்கும். 60 ஜிகே இருக்கும். சரிங்களா? இப்படிதான் இருக்கும். அப்படிங்கப்போ வந்து, நீங்க வந்து 11த், 12த்த மட்டும் டார்கெட் பண்ணி அதிகமா படிச்சிருங்க. சயின்ஸ் நல்லா தெளிவா படிச்சிருங்க. சிலபஸ் இவங்க நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம், நீங்க சைபர் கிரைம் ரிலேட்டட் இவங்க சைபர் கிரைம்ன்னு ஒரு டிகிரி உள்ள கொண்டு வராங்க. சைபர் கிரைமுக்காக தான் இந்த டெக்னிக்கல் எஸ்ஏவை இப்போதைக்கு எடுக்குறாங்க. ஏன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில வந்து சைபர் கிரைம் வந்து அந்த பிரச்சனைகள் அதிகமா போயிட்டு இருக்கனால, அதுக்கான அ அ எஸ்ஏ தான் இப்போ வந்து நம்ம அதுக்காக தான் இந்த இந்த நோட்டிஃபிகேஷனே போடுறாங்க. நீங்க சைபர் கிரைம் ரிலேட்டடா நீங்க வந்து ஏதாச்சும் சோசியல் மீடியாலயோ அந்த மாரி நெறைய பார்த்தீங்க அப்டின்னா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைபர் கிரைம்ல வந்து ஒரு பெரிய விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக இந்த தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. அ அத சரி செய்யறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ரிலேட்டடா நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைச்சுச்சு, இல்ல ஜிகே ஏதாவது கிடைச்சுச்சு அப்டின்னா, அத நீங்க கொஞ்சம் பார்த்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடா தான் அதிகமான கொஸ்டின்கள் இருக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து பிசிக்கல் வந்து இதுக்கு கிடையாது. அ ஹைட்டு ஜஸ்ட் மட்டும் தான். அப்புறம் பெண்களுக்கு வந்து ஹைட் மட்டும் தான். பிசிக்கலுக்கு அ ஒ கூப்பிடுறவங்க வந்து 1:5 ரேஷியோல கூப்பிடுவாங்க. அ அண்ட் அதோட உங்களுக்கு சேர்ந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்டர்வியூக்கு என்ன குடுப்பாங்க, 1:3 ரேஷியோல வந்து அ முன்னாடி கூப்ட்டுருக்காங்க. சரிங்களா?
இதுலயும் அப்படித்தான் இருக்கும் போல. நான் உள்ள 2 பாயிண்ட்ட பார்க்கல. நான் உங்களுக்கு வந்து இந்த ஜியோ வந்து ஏற்கனவே குரூப்ல போட்டிருக்கேன். நீங்க அத எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வேற எதுவும் டவுட் அப்படின்னா, இந்த ஜியோ எடுத்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஜிகேவ இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், நீங்க அதுக்கப்புறம் உங்க சிலபஸ் வைஸ் நீங்க படிச்சா கூட போதும். நீங்க வந்து மித்தது மாரி நெனைக்காதீங்க. உங்களுக்கு சிலபஸ் என்ன குடுத்துருக்காங்களோ, அத தேடி தேடி உட்கார்ந்து படிச்சிருங்க. அழகா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.